காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து இன்னும் முடியவே இல்லை. இன்றைய தேதி வரை முடியவில்லை. காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில முன்னணி தலைவர்கள் இந்த பஞ்சாயத்தை எப்படியாவது முடித்து விட வேண்டும், தங்கள் சுயநலனுக்காக சில பேர் நினைக்கிறார்கள். சரி, திரு ப. சிதம்பரம், திரு செல்வ பெருந்தகை, திரு திருநாவுக்கரசர் உள்ளிட்ட சிலர் இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலர் மதில் மேல் பூனையாக நிற்கிறார்கள். சிலர் எதற்காக மௌனம் காக்கிறார்கள் என்றால், ராஜ்யசபா சீட் அது ஒரு தூண்டில் திமுகவிடம் இருக்கிறது. அது நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தங்கபாலு, செல்லக்குமார், திருநாவுக்கரசர், இப்படி பல பேர் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சரி, காங்கிரஸுக்கு கொடுக்க போவது ஒரு சீட்டு. பிசிக்கு ஒரு வருஷம் கழிச்சு முடிய போகுது. நாங்கள் மறுபடியும் திமுக தருன்ற நம்பிக்கை பிசிக்கு இருக்கு. அதனால் அவர் முட்டு கொடுக்குறாரு, திமுக அலையன்ஸ் போயிடக்கூடாதுன்னு. ஆனால் காங்கிரஸ் நலன் முக்கியம் என்று கருதுவதால் நாங்கள் இந்த மாற்று யோசனையை ஆதரிக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியையும் சந்தித்து இந்த முயற்சிகளை தொடருமாறு கேட்டுக்கொண்டார்கள். விஜயோடு இன்னமும் தொடர்பு இருக்காங்களா காங்கிரஸ்? காங்கிரஸ் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தகவல்.